ம். கண்களை மூடி நாம் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலவேளையிலும் கூட ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் இந்த நேரத்தை முற்றிலுமாய் உடைய அன்பின் திருக்கரத்தில் நாங்களை தாழ்த்தி செபிக்கிறோம். என் தேவன் நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் என் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். லூக்கான் புஸ்தகம் 7வது அதிகாரம் 36 to 38 உள்ள வசனங்கள் நாம் வாசிக்க கேட்டோம். பரிசேயர்ல ஒருத்தர் என்ன பண்றான்னா, ஆண்டவரை சாப்பிடுறதுக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறான். ஆண்டவரும் அவங்க வீட்டுக்கு போறார். இந்த காலவேளையிலும் கூட அந்த பாவியான அந்த ஸ்திரீயுடைய லைஃப்ல இருந்து சில காரியங்கள் நாம் பார்க்க போறோம். இந்த பாவியான ஸ்திரீ இயேசுவினிடத்துல தன்னை காண்பித்தால், தன்னை எப்படியாய் ஆண்டவர் இடத்துல வெளிப்படுத்தினால், எப்படி அவர் திரும்பி போனார், இன்னைக்கு அதுதான் செய்தி. பாவியான ஒரு ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த நல்ல காரியங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை அசைத்தது, அவர் சாட்சி சொல்லும்படிக்கு செய்தது. இந்த காலங்களிலும் கூட இந்த ஒரு சின்ன 4 வசனத்துக்குள்ளா இருந்து சில காரியங்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இடத்துல போயிருக்கிறாரு, பரிசேயன் வீட்டில் சாப்பிட்றதுக்காக போயிருக்கிறாரு. அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கிறோம் 37வது வசனத்துல, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து. அந்த ஊர்ல ஒரு பாவியான ஸ்திரீ, வேதம் சொல்லுகிறது பாவியான ஸ்திரீ. அவன் என்ன பாவம் பண்ணாலும் நமக்கு தெரியாது. வேதத்தை போடப்பட்டு அந்த அம்மா ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ சொல்லி அவள் அறிந்து கொண்டால் அந்த இடத்துல இயேசு பந்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேள்விப்படல. நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை. அவள் கேள்விப்பட்டு அங்க போல, அவள் அறிந்து கொண்டு அந்த இடத்துல போகிறார். அறிந்து கொள்றதுக்கும் கேட்கிறதுக்கும், அதாவது கேள்விப்பட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அறிந்து கொண்டு போவது என்பது நிச்சயமாய் அங்க இருக்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோட கூட போகிறது. அறிந்து கொண்டு இந்த கேள்விப்பட்டு போறது அப்படியே ஏதோ சொன்னாங்க போனா அந்த மாதிரி ஒன்று இருக்கு. ஆனால் இந்த அறிந்து கொண்டு அந்த என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துக்கு கடந்து போகிறது நம்ம இந்த வாசிக்கிறோம். இந்த காலவேளையிலும் கூட இதை வைத்து சில காரியங்களை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அறிந்து கொண்டு இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் சில காரியங்களை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அங்கு இருக்கிறாரா என்று அறிந்து செயல்படக்கூடிய ஒரு கிறிஸ்துவ ஜீவன் நிச்சயமா நமக்கு வேண்டும். அறிந்து சர்ச்ல ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து. சொல்றீங்க சர்ச்ல ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி, இந்த சர்ச்ல ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து நம்ம சர்ச்சுக்கு வரணும். சபையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து. அநேகர் இந்த அறிந்து கொள்ளாமல் சர்ச்சுக்கு வர்றதுதான் இன்னைக்கு அனைவரோட லைஃப்ல மாற்றத்தை பார்க்க முடியும். அனைவரோட லைஃப்ல இந்த அறியாமையில சர்ச்சுக்கு உட்கார்ந்து மனம் திரும்புதல் இல்லாம ஒரு மாதிரி அவனோட லைஃப் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மாற்றத்துக்குள்ளாய் போக முடியல. எவன் ஒருவன் கிறிஸ்து சர்ச்ல இருக்கிறார் என்பதை அறிந்து வரான்னு தெரியுங்களா, அவனோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை பார்க்க முடியும். அறிந்து வரணும். அவன் தான் என்ன பண்ணுவான், இன்னைக்கு அவனோட வார்த்தை கேட்டு ஆழமா வருவான். அறிந்து அப்படியே ஒரு சுறுசுறுப்பா வருவான், உற்சாகமா வருவான். அறிந்து வரவன், ஏன்னா சர்ச்சில் ஆண்டவர் இருக்கிறாரு, சர்ச்சில் ஆண்டவருடைய பிரச்சனை இருக்குது. அறிந்து வருகிறவன் தான் என்ன பண்ணுவான், கர்த்தர் நான் சொல்ற எல்லோருடைய இருதயங்களும் ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்கள் அறிந்து வருகிறீர்களா, இல்ல உற்சாகமா வரீங்களா, இல்ல சண்டே நீங்க கோயில் போனன்னு சொல்லி நீங்க வரீங்களான்னு சொல்லி எல்லாரையும் நீங்கள் அறிந்து கொள்கிறவர்களையும் ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் கார்னர் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த மாற்றம் கிடையாது. நம்ம எப்படி வரணும்னா அறிந்து வரணும். சர்ச்சில் இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, சபையில போகும்போது இன்னைக்கு ஆண்டவர் கூட பேச போகிறார், நிச்சயமாய் ஒரு அறிந்து வரலாம். அறியாதவர் என்ன பண்ணுவாங்கன்னா கலங்கத்துல தான் பைபிள் தேடுவார்கள். சபைக்கு வரும்போது நிறைய கை வீசிட்டு வருவாங்க. அறியாதவர்கள் அறிந்தவன் அப்படி பண்ண மாட்டான். அறியாதவர் என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியல பாருங்களேன். இம்பார்ட்டன்ஸ் அறிந்தவன் என்ன பண்ணுவான், சீக்கிரமா போய் உட்காரணும், கர்த்தர் வந்துருவாரு, 8:30க்கு ஆண்டவர் வந்துருவாரு. அறியாதவன் அப்படி இருக்க மாட்டேங்குது. சில நேரத்தில் பிரச்சனைகள் இருக்கும், சில நேரத்தில் போராட்டங்கள் இருக்கும். ஆனால் இந்த அறிந்து செயல்பட வாழ்க்கையில பல மாற்றங்களை ஆண்டவர் செய்வார். காரணம், அவன் அறிந்து பண்ணுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அறிந்து என்று சொல்லும் போது நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளணும். நீங்க ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, பார்க்கும்போது அவன் இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா,
அறிந்து தான் நீங்கள் நட்பை வைக்கணும். இந்த சில நேரத்தில் இந்த கிறிஸ்துவ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அடி இருக்கும், பரவாயில்ல. ஆனால் நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஒரு பிணைப்புக்குள்ளே போகும்பொழுது அந்த நபர் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாருங்களை அறிந்து நீங்கள் நட்பை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரர்கிட்ட போறீங்கன்னா அந்த ஊழியக்காரனிடத்துல ஆண்டவர் இருக்கிறார் அறிந்து உங்களுடைய காரியங்களை சொல்ல வேண்டும். சில பேர் இருக்கிற மட்டுமே தெரியாது, டோர் போய் சொல்லிட்டு அறிந்து கொள்ளுகிற ஒரு பக்குவம் இன்னைக்கு எல்லாருக்கும் வரணும். ஊழியக்காரனா இருக்கிற நீங்க போய் நீங்க நிற்கும் போது உங்களால் அறிந்து கொள்ள முடியணும், நிதானித்து கொள்ள முடியணும். இயேசு இருக்கிறாரா அந்த மனுஷன் அறிந்து. நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறீங்க, ஒரு திருமண காரியங்களை செய்ய போறீங்க, ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்த போறீங்க, பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னா அந்த பிசினஸ்ல ஆண்டவர் இருக்கிறார் அறிந்து தான் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பை வைக்கணும். அநேகர் அறிந்து கொள்றதே கிடையாது. அநேகர் பண்ணுகிறவருக்கு ஜெபம் கரெக்ட், ஜெபம் மட்டும் பண்றீங்க, ரைட்டு, சந்தோஷம். அறிந்துகிட்டீங்களா இந்த காரியத்துல ஆண்டவர் இருக்கிறார், இந்த தேவனுடைய சித்தம் இருக்குது, கர்த்தருடைய கரம் இதுல இருக்குது. அறிந்து எவன் செயல்படுறதுன்னா அவனுக்கு ஜெயம். அறிந்து பண்ணுகிற ஒரு காரியம் அறியாமையிலே பண்ணும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில நிறைய பிரயாசம் எடுப்பாங்க. அறிந்து கொள்ளாமலே கர்த்தருடைய கரம் இருக்குதா இல்லையா, ஆண்டவருடைய விரும்புகிறாரா இல்லையா என்ற அறியாமலேயே பயங்கரமான பிரயாசங்கள் எடுப்பாங்க. விடையில் முட்டை தேவன் கொடுக்க முடியல, சில ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் கர்த்தர் அதுல இல்லை. அறிந்து செயல்படணும். இல்லைங்க நான் பேசுறது, நீங்க எந்த ஒரு காரியமும் எடுத்துக்கோங்க, அறிந்து பண்ணுங்க. இதில் ஆண்டவருடைய கரம் இருக்குதா இல்லையா, இந்த தேவன் விரும்புகிறாரா இல்லையா, இல்லை என்னுடைய விருப்பத்தை நான் திணைத்து, அதாவது கொடுத்து, அதை நம்மளுடைய ப்ரெஷரை கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் பண்ண போறேன் ஆண்டவரே நீங்க பண்ணுங்க. எந்த ஒரு காரியம், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, தேவனுடைய கரம் இருக்கிற அந்த அறிந்து, அந்த அம்மா அறிந்து தான் போனாங்க பாருங்களேன், அறியாமலாம் போல. நாம் அறிந்து பண்ணுகிற ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடைய கரம் அதில் 100% இருந்து அதை நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அநேகர் அறியாமையினாலே சில பேர்லாம் தொடங்குவாங்க, சித்தம் தான் நடக்கணும், சித்தமெல்லாம் சித்தம் நல்ல வார்த்தை, தேவனுடைய சமூகத்தை சுபிப்பதற்கு சித்தம் நல்ல அருமையான ஒரு வார்த்தை. அந்த சித்தத்துக்கு அடுத்தது நம்ம ஒரு காரியத்தை விலகிக் கொள்ளும். அறிந்து வாயில சொல்றது கிடையாது. சில பேரோட வாழ்க்கையில ஜெப ஜீவனமே இருக்காது. அவங்க சொல்ற காரியங்களை பார்த்து ஆண்டவர் சித்தமா தான் நடக்கும், பிறகு ஆண்டவர் சித்தமா தான் வாய்க்கட்டும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இல்லாத நீ ஆண்டவர் சித்தத்தை பற்றி பேசும்போது கர்த்தருடைய சித்தம் உள்ள வாழ்க்கையில் நடக்க எதிர்பார்க்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனோட ஒரு நல்ல உறவுல இருக்கிற ஒரு மனுஷனால் மாத்திரம் தேவனுடைய சித்தம் எது, தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட முடியும். சும்மா விளையாட்டு கிடையாது அறிந்து கொள்வது என்பது. கேட்கலாம், பல காரியங்களை கேட்கலாம். ஆண்டவர் அற்புதம் செய்தார், இதை பண்ணார், உங்களுக்கு இதை பண்ணார், இதை செய்தார். கேட்பது எளிது, அறிந்து கொள்வதுதான் முக்கியம். ஈஸியா கேட்கலாம், கதை கேட்கலாம், கேட்கிறது ஈஸி. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நாலேஜ், அந்த ஒரு விஸ்டம் நமக்கு கட்டாயமா வேணும். நம் அறிந்து செயல்படும் போதுதான் கர்த்தர் நமக்குள்ள அந்த விசுவாசம் அதிகமா வரும். பேசி இருக்கிறாருப்பா ஆண்டவர் செய்வேன்னு சொன்னா அறிந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் கர்த்தர் கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமா. சில பேர் குருட்டுத்தனமா என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருடைய சித்தம் என்ன, அவருடைய கரம் இருக்குதா இல்லையா, 2 கரங்கள் சின்ன பசங்க இதான் உங்களுக்கு கொடு. கிறிஸ்தவர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், ஏதாச்சும் ஒன்று கொடுப்பா. சின்ன பசங்க கடவுள் மாதிரி எவ்வளோ பைத்தியக்காரனா இருக்கிறாங்க இன்னைக்கு. இவர் ஒன்று நினைச்சுப்பாங்க, இந்த விரல் தொட்டா சரி, இந்த விரல் தொட்டா நோ, எஸ் ஆர் நோ, இவரே டிசைட் பண்ணிப்பாங்க. அது சின்ன பசங்க தான் கரெக்டாக தோணும். அதில் நீ ஒரு தொட்டுமா, இவர் மனசுல இது தொடணும்னு இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ ஜீவத்தை வாங்கிட்டு அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் தலையில துண்டை போட்டுக்கிட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்க இந்த மாதிரி ஆகி போச்சு. இல்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையிலும் இதை அறிந்து செயல்படணும். நான் பாவியான மனுஷன் தன்னை வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்த மாட்டார், கட்டாயம் வெளிப்படுத்துவார். பரிசுத்தமானவர்கள் மாத்திரம்தான் கடவுள் அல்ல. பாவியா இருக்கிற மனுஷனுக்கும் தான் யார் என்பதை வெளிப்படுத்த அவர் இன்றைக்கும் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார், ஒரு சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நீ கேட்பதை பொறுத்து கர்த்தர் தன் யார் என்பதை உனக்கு நிச்சயமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 46:10 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? அவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அல்லவா சில காரியங்கள் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அமர்ந்திராதவன், ஓடிக்கொண்டிருக்கிறவன், அப்படியே அலை பாய்கிறவனால தேவனுடைய கரம் இதுல இருக்குதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்பே கிடையாது.
ஹல்லேலூயா. எல்லா திருமண நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும், பையனும் பொண்ணும் லவ் பண்ணியிருக்கோம், ஏதோ தவறான காரியங்கள் அது. ஆனா இன்விடேஷன்ல போட்டா இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு அப்படி போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்க கல்யாணம் போட்டீங்களா? போடலையா? என்னென்னவோ பண்ணிட்டு சரீர முயற்சி 100% கடவுள் இருக்க மாட்டாரு. எல்லாமே சரீர முயற்சியில முடிந்த பிறகு சும்மா பேருக்கு இந்த காரியம் பட்ட இடத்துல எட்டிங்க. ஆனா அந்த வாழ்க்கையை போய் பாருங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கைட்டு ஒன்று வரும். எல்லாம் நல்லா சோறுலாம் போட்டு என்னென்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்க்கைக்குள்ள போய் பாருங்களேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததான் மனுஷனால வந்ததான் நிதானிக்க முடியும். கர்த்தரால் வந்த காரியம் 100% ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானம் நிறைந்ததா இருக்கும், சந்தோஷம் நிறைந்ததா இருக்கும், அல்லது ஐக்கியத்துக்குள்ளா இருக்கிறதா இருக்கும். அது கர்த்தரால் வருகிறது. மனுஷனால் வரும்போது அது இருக்காது. ஏன்னா அவங்க அறிந்து கொள்ளாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இனி நம்ம கிறிஸ்துவா இருக்கிறோம். எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பதாக நாம் அறிந்து கிறிஸ்துவ இருக்கிறாரா, கிறிஸ்துடைய கரத்தில் இருக்கிறதா, கிறிஸ்துவ விருப்பப்படுகிறாரா, இந்த காரியம் நாம் செய்யலாமா வேணாமா, இந்த வேலையை விடலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, வீடு மாற்றலாமா வேணாமா, எல்லாத்துக்குமே தேவனுடைய கரம் என்னென்று அறிந்து செயல்படுகிறான். அவன் தான் தேவனுடைய மனுஷன், அவன் தான் கிறிஸ்துவ உடையவன், அவன் தான் தேவனை சார்ந்து வாழ்கிறவன், அவனுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்குது. அறிந்து கொள்ளாமல் செயல்படுகிறவன் யார்? இல்லையா? நம்ம அறிந்து செயல்படணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிறது. நீங்க ஒரு வேலை உங்களால அறிந்து கொள்ள முடியல, அவன் எவ்வளோ ஜெபம் பண்ணி பண்ண பாஸ்டர், வாசம் பண்ணி பார்த்தேன், என்னால கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைத்து உங்க ஊழியர், உங்க போதகர் அவர் தேவனுடைய மனுஷனா இருப்பாரே ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும். உங்ககிட்ட பேசும்போது நான் அப்படி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் பேசுறேன். உங்க ஊழியக்காரன், உங்களுடைய போதகரை நீங்க உண்மையாக அப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்லலாம், தெரியுமா அவர்கிட்ட வந்து சொல்லி இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிற ஜெபம் பண்ண எனக்கு சரியில்லை, நீங்க சொல்லுங்க பாஸ்டர் சொல்லிட்டு நம்பி நீங்க வந்து அவர்கிட்ட சில காரியங்கள் பேசும்போது நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை அவர் மூலமா நிச்சயமா உங்களுக்கு வெளிப்படும். நம்புறீங்களா? அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்காரு ஊழியக்காரர்கள் சொல்லிட்டு, சபைக்கு மெய்ப்பன் அதுக்கு தான் வச்சிருக்காரு. ஆண்டவர் அன்னைக்கு என்னதான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்து தான் நடத்தபடி வைத்திருந்தாலும் மோசஸ் மூலம் தான் அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்பதை மறந்து விடாது இருங்கள். மோசஸ் மூலமா தான் அவங்களுக்கான வார்த்தை ஒன்று கடவுளே நடத்துகிறதா இருந்தாலும் சில காரியங்கள் நடத்துகிற மெய்ப்பன் மூலமா பேசும்படி கர்த்தர் வைத்திருக்க. அதுக்காக தான் சபை. உங்களுக்கான வார்த்தை எங்க இருக்குன்னா நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டு கூட பேச முடியும். அடுத்து அதிகமாக கூட எங்க பேசுவார், இந்த இடத்துல இந்த ஸ்தலத்துல இருந்து அந்த கர்த்தர்களோடு கூட பேசுவார். உங்க பாஸ்டர் நீங்க நம்பணும், உங்க பாஸ்டர் நீங்க அப்படி பார்க்கணும், உங்க பாஸ்டர் நீங்க சொல்லணும், நீங்க சொல்லுங்க பாஸ்டர் நான் செய்யறேன்னு சொல்லணும். அப்படியே நீங்க வந்து நின்று உங்க காரியத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த பாஸ்டர் வல்லமை உள்ளவரா இல்லையா எனக்கு தெரியாது, உங்களுக்கான வார்த்தை நிச்சயமாக அவர் மூலமா கொடுப்பார். காரணம் நீங்க விசுவாசத்தை வந்திருக்கிறீங்க. உங்களுடைய இதயத்தை ஆண்டவர் பார்த்து ஊழியக்காரன் மூலமா உங்களுக்கான பதிலை ஆண்டவர் கொடுப்பார். நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா. நீங்க ஒன்னா சொல்லாம எனக்கு வேலையெல்லாம் வந்து எனக்கு கேட்பாங்க, தெரியுங்களா? நீங்க ஒன்னா கேட்காம இருக்கலாம், வெளியெல்லாம் வந்து எனக்கு கேட்பாங்க. புரிந்து கொள்ளணும் சில காரியங்கள். அப்படி நீங்க பண்ணி பாருங்க, உங்க லைஃப்ல வந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஸ்டடீஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நீங்க கர்த்தரிடத்துல விசாரித்து அந்த கர்த்தருடைய கரம் இருக்கிறதா அறிந்து நீங்க செயல்படுகிற அந்த பழக்கத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை வந்து உட்கார வைக்க முடியல. எதன் வழியா கடந்து போனாலும் உங்க கண்ணில் கண்ணீர் வராது. ஒரு சமாதானத்தை வைப்பார். காரணம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் பேசியிருக்கிறார், கர்த்தருடைய கரம் இருக்கிறத அறிந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கட்டாயம் அதை கர்த்தர் இருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்புங்க. இந்த ஸ்திரீ அதான் பண்ணான். இந்த பாவியான ஸ்திரீ அறிந்து என்ன பண்ணான்னா ஆண்டவரை பார்த்து அவள் அப்படியே போனான். அவள் அறிந்து அந்த இடத்துக்கு இயேசுவை தேடி போனான். போகும்போது எப்படி போனான்? அதுதான் நம்ம அடுத்து 7வது அதிகாரம் அதே வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் வந்து அறிந்து அடுத்த பாகம் ஒரு பரணியில் பரிமள தலத்தை கொண்டு வந்து, நீ கொஞ்சம் லேட்டாகும் ஆமேன்னு சொல்றீங்களா? ஆமேன் என்ன அர்த்தம்? சொன்னவங்களும் அப்படியே ஆகட்டும், நீங்க லேட்டாக முடியும்னு அர்த்தம்.
சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். கத்துறது யாரெல்லாம் அப்படி சொன்னீங்களா, கத்துறதெல்லாம் உங்களை ஆஸ்வதிக்க போறது. சரி, ஒரு பரணியிலே பரிமள தைலம் கொண்டு வந்து அறிந்ததுனால அவளுக்கு கன்ஃபர்மேஷன் உண்டு. அவள் அறிந்து கொண்டாள் இடத்துல இயேசு இருக்கிறாரு, அவருக்கு ஏதாச்சும் நம்ம கொண்டு போனோம். அவன் பார்க்குறா, எது நம்ம வீட்டில் பெஸ்ட்டாக இருக்குது, ஒரு பர்ஃப்யூம் வச்சுருக்குறாங்க, பரிமள தைலத்தை அப்படியே அந்த பெரிய ஜார் ஒரு லைட்டில் அழகாக இருக்கும் ஜார், அது ஃபுல்லாக பர்ஃப்யூம் கையில் அப்படி எடுத்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு ஆர்டர் நீக்கி போகிறான். அந்த பரிசு வீட்டுக்குள்ள போகிறான். அங்கே போனால் என்ன நடக்கும் எதை குறித்து யோசிக்கல. ஊரே சொல்லுது அவள் பாவியான ஒரு ஸ்திரீன்னு சொல்லிட்டு. அந்த வீட்டுக்குள்ள போனால் அவளை அலோவ் பண்ணுவாங்களா ஒரு கேள்விக்குறி. வீட்டில் விடுவாங்களா, தடுத்து நிறுத்திடுவாங்கல்ல, திட்டி அமைச்சிடுவாங்கல்ல, காரணம் நல்ல ஒரு வாழ்க்கை இல்லைல்ல, அதெல்லாம் யோசிக்கல. அவள் அறிந்து கொண்டால் நான் இயேசுவை பார்க்க போறேன், நான் சும்மா போக போறது கையில எதையாச்சும் கொண்டு போய் என் தேவனுக்கு நான் சொல்லுக்கு எடுத்து போறேன்னு சொல்லிட்டு அப்படி போறான். அவளுடைய இதயத்தை பரம் ஒன்று பார்த்துட்டு நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பரத்துல இருந்து எல்லாத்தையும் அவனுக்கு கவனிக்கிறார். அவள் என்ன நினைத்து வந்தாலும் அப்படியே நடந்துச்சு. யாரும் அவளை தடுக்கல, யாரும் ஒன்றும் செய்யல. அவள் அழகாக வீட்டுக்குள்ள வரான். எல்லாம் பார்க்குறாங்க. ஒருத்தரும் அந்த பொண்ணு அந்த அம்மாவை பார்த்து வாய தொடங்கல. அறிந்தால் கையில ஜாரோடு கூட அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து உள்ள வந்துட்டான். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற சில காரியங்கள், நீங்க 2.5 வருஷமா இந்த சர்ச்ல நீங்க நடந்திருப்பீங்கன்னு சொன்னா, சபையோடு கூட நான் நடக்கிறேன்னு சொன்னா, நான் பேசுகிற காரியங்களால் விலகி கொள்ள முடியும். நீங்க சபையோடு கூட தான் இருக்கிறேன், நான் சபையோடு கூட தான் நடக்கிறேன்னு சொன்னா, இப்போ நான் பேச போற காரியங்கள் இதுவரைக்கும் நான் பேசாத ஒரு காரியங்கள். சரியா? இதுவரைக்கும் நான் பேச மாட்டேன். ஏன்னா அதில் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நாட்டம் கிடையாது. ஆனால் சில நாட்களாய் எல்லாமே ஜனங்கள்கிட்ட பேசணும், எல்லாமே ஜனங்கள்கிட்ட கொடுக்கணும். அதுதான் ஃபுல் காஸ்பல். அதுதான் என்னது ஃபுல் காஸ்பல். அதுதான் பூரண சுவிசேஷம், சம்பூரண சுவிசேஷம். அதுதான் நான் இப்போ சொல்ல போறேன். இந்த அம்மா ஆண்டவரை பார்க்க போகும்பொழுது வெறும் கையோடு போக மனதில்லாமல், அன்னைக்கு சவுல் பாருங்க தீர்க்கதரிசிய சாம்பிளை பார்க்க போகும்போது எப்படி போய் வெறுங்கையா போய் பார்க்க முடியும் இல்லை, அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு கூட வரவே கூடாது. அதுதான் யாத்திராகம் 34:20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஆலயத்தில் எவனும் வெறுங்கையோடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போதிக்கிறார். அல்லேலூயா. வெறுங்கையோடு யாருமே வரக்கூடாது. நல்லா நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், ஒவ்வொருவனும் அரசைகள் வெள்ளி கொடுக்கணும். நீ நல்லா வசதியாக இருந்தாலும் சரி, லோ கிளாஸாக இருந்தாலும் சரி, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற உன் வாழ்க்கையில் அந்த அரசைகள் கொடுக்காத அளவுக்கு நான் ஆசிரியத்து வச்சிருப்பேன். பேசிட்டு விளங்குதா? கட்டாயம் உன் லைஃப்ல அந்த அரசைகள் உண்டு. கொடுக்க சொன்னா கொடுக்காம இருப்பேனா? ஆண்டவர் அதான் சொல்ற. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். சர்ச்சுக்கு வரும் பொழுது ஆண்டவர் கொடுக்குறன்ற ஒரு ஆழக்கமாய் வரணும், ஒரு மன மகிழ்ச்சியாக வரணும். நான் பார்ப்பேன் சில நேரத்தில். நம்ம சர்ச்சை பற்றி நான் பேச போகிறது கிடையாது. என்ன சொன்னேன்? நம்ம சர்ச்சை பற்றி நான் பேச போகிறதே கிடையாது. ஜென்ரல் டாக் தான் எல்லாமே. சரியா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர்றதுக்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ளணும். சர்ச்சில் ஆண்டவர் இருக்கிறார், அறிந்து ஆண்டவருக்கு நான் எதையாச்சும் கொடுக்க போகிறேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பைபிள் எப்படி தரோம். இந்த தானே போன வாரம் காசு வச்சு எங்கடா காணும் அப்படிங்கிற டைமில் சில பேர் தருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ தான் எழுந்து போவோம். அப்போ தான் கணவன் கிட்ட போயிட்டு அப்படின்னு ஒரு சவுண்ட். அந்த லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு புரியாது. கணவன் மட்டும் தான் தெரியும். கணவன் மாறலாம் அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு பழக போயிட்டு அப்படின்பாங்க. அவர் அவங்க கை விடுவார். எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம ஆழத்தமாக சர்ச்சுக்கு வர அறிந்த ஆள் அப்படி இருக்க. வீட்டிலிருந்து கிளம்ப சொல்ல என்ன பண்ணோம்? அத்தனைக்கும் இந்த ஆஃபரை கொடுக்க போகிறேன். நான் சொல்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ கொடுக்க போகிறேன்னு மேட்டரே கிடையாது. அதான் நான் சொல்கிறேன். அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் 2 ரூபாய் இன்னைக்கு என்னால் ஆர்டர் 2 ரூபாய் தான் கொடுக்க முடியும். அழகாக வெளுத்து என்ன பண்ணோம்? எடுத்துட்டு வாங்க. சில நான் சொல்கிறேன் தப்பான ஜென்ரல் கார் சில நேரத்தில் ஆஃபரிங் எடுக்கணும். அப்போ தான் ஒரு அம்மா இங்கே விடும் மன்னிக்கணும். ஏன்னா அப்படி தான் வந்து நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் நான் சொல்கிறது வழக்கம். எங்கே வச்சு எடுத்துகிட்டு வரணுமா ஆஃபரிங் அங்கே வச்சு எடுத்துகிட்டு வரும். நல்லா ஆழக்கமாக வரணும். அப்போ தான் ஆஃபரிங் எடுத்து அப்படி பார்ப்பாரு. ஐயோ பஸ் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போக போகிறீங்க சாப்பிட்றதுக்கு. ஹோட்டலுக்கு போக போகிறீங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரோ சொல்ல முடியும் பஸ்ஸு இல்லாங்க தொட்டு பார்க்காம எத்தனை பேர் உள்ளே போகிறீங்க. ஏடிஎம் கார்டு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிப்போம். எல்லாம் இருக்குதா? எங்கடா மாவட்டம் விட்டுற போகிறான், எங்கே நமக்கு அசிங்கமாகிட போகுது. அவ்வளோ சாக்கிறதே உள்ள இன்னைக்கு நம்மளோட லைஃப்பில்
ஆலயத்துக்கு வரும்பொழுது எந்த ஒரு ஜாக்கிரதையற்ற ஒரு நிர்விசாரமாய் ஒரு மனுஷன் இருப்பான ரொம்ப கஷ்டம். சில அப்பதான் ஐயோ சேஞ்ச் மாத்திட்டேன்னு சேஞ்ச் எடுத்து வருது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க யாரும் கொடுக்குறீங்கன்றத மனசுக்கு இன்னைக்கு தெரியாம நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா நீங்க தயவு செய்து கொடுக்காதீங்க. தயவு செய்து அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டே வராது. அன்னைக்கு சும்மா தரையில போறத ஒண்ணுதான், இந்த பேக்ல போறத ஒண்ணுதான். நீங்க மறந்துடாதீங்க. எவர் ஒரு உற்சாகமாக கொடுக்கிறாரோ அவனிடத்துல தான் அவர் பிரியமா இருக்கிறார். அந்த உற்சாகத்தை தான் அவர் கணப்பண்ண விரும்புகிறான். எவ்வளவு போடுறேன். சில பேர்லாம் பந்தா அப்பதான் பர்ஸ் எடுப்பாங்க, பண்ண எடுப்பாங்க, எல்லாம் பார்க்கணும் எவ்வளவு போறோம். ஆண்டவர் உன்னை மதிக்கவே மாட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, உன்னை மதிக்கவே மாட்டாரு. கஷ்டம் மதிக்காது, அது வேற. எப்படி கொடுக்கணும் ஆண்டவருக்கு? இதெல்லாம் ராட்ச யோகியமாய் ஆண்டவருக்கு படையணும். எப்படி படையணும்? ராட்ச யோகியமாய். காரணம் இது ஆண்டவர் வந்து நான் கொடுத்தது, நீ நான் வாழ்றது ஆண்டோட வாழ்க்கை. நான் சம்பாதிக்கிற இந்த 10,000 ரூபாய் சம்பாதியம் என் ஆண்டவர் கொடுக்கிறார் என்ற உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள ஆணித்தனம் அழுதுருக்குன்னு சொன்னா அவன் அதை பத்தி யோசிக்க மாட்டான். கர்த்தருக்கு கர்த்தருக்கு கொடுப்பான் பாருங்க, அதுதான் ஆண்டவர் பாக்குறாரு. இந்த அம்மா பாருங்க எதை குறித்து யோசிக்கல, ஜாதம் ஃபுல்லா எவ்வளவு காசு கர்த்தருக்கு. அல்லேலூயா. என் நண்பர் ஒருத்தர் உண்டு, ஒரு சர்ச்சில் வந்து ஆஃபரிங்கே வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, பாக்கெட்டை விடுவார். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பாக்கெட் இருந்து ஒன்று வைப்போம், எல்லாத்தையும் எடுத்து அப்படி போட்டுருவார். எவ்வளோ போட்டணும் கூட அவருக்கு தெரியாது. வீட்டில் வந்த உடனே அம்மா கேட்போம், வைஃப் நடந்த காரியம் பேசிட்டு இருக்கு, எங்கள் பாக்கெட்டில் 500 ரூபாய் செய்யுங்க சொல்லுவார். சர்ச்சுக்கு ஆஃபரிங் போட்டேன். 50 ரூபா போட்டால் பத்தாதா, உங்க 500 ரூபா போட சொன்னது. பாருங்களேன், நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க. 50 ரூபா போட்டால் போதாதான், உங்களுக்கு எதுக்கு 500 ரூபா போட சொன்னது? யாரு? நம்மளால தான். நம்ம கிறிஸ்டியானிட்டியில் நான் பேசிட்டு இருக்கிறேன். காரணம் இன்னைக்கு நம்மளால வந்து ட்ரெஸ் எடுக்க முடியும், ஹோட்டலுக்கு போக முடியும், சினிமாவுக்கு போக முடியும், பார்க்கு போக முடியும், பீச்சுக்கு போக முடியும், எவ்வளவோ செலவு பண்ணக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில என்னென்னவோ பண்ண முடியும், மாஸ்டர் போக முடியும், திடீர் எதிர்பார்த்து கட்டம் என்னென்னவோ செய்யக்கூடிய திறமை உள்ள நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒரு அது உதாரணமா கொடுக்கறதுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மனது இல்லைன்னு சொன்னா, நான் பேசுறதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பேஸ் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். சர்ச்செல்லாம் அப்புறம் தான், உங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை பேஸ் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா கர்த்தருக்கு உற்சாகமாக கொடுக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ள வரணும். அது இல்லாம வந்து அப்படின்னு வேறு நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாக அல்ல, தன் மனதில் நியமித்ததை கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். என்கிட்ட 2 வெள்ளி காசு கூட இல்லை, 2 காப்பர் காயின்ஸ் தான் இருக்குது, சின்ன 2 காசு. கர்த்தர் தான் பார்க்குறாரு, உற்சாகமா கொடுக்குறியா, சந்தோஷமா கொடுக்குறியா, கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க விதைக்கிற விதை வந்து இன்மைக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க கொடுக்குறீங்க தெரியுமா ஆஃபரிங், அதெல்லாம் நீங்க வாழும் போதே அதற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மறுமைக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இம்மையிலே அதற்கான பலனையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். சில வாணியம்பைகள்லாம் உண்டு, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், கஷ்டப்பட்டு ஏதோ நடந்து ஏதோ தகுதி மிஞ்சி ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்துருப்பார். எந்த பிள்ளை கிறிஸ்துக்குள்ள இருக்கோ அதுக்குள்ள வரும். அது முதல் மாதம் சம்பளம் வாங்கின உடனே எப்படியாச்சும் அப்படியே ஆண்டவர் கொடுக்கணும். காரணம் அதெல்லாம் அந்த இறுதியெல்லாம் வரணும் பாருங்க. பசங்களுக்குலாம் அப்படின்னா வளரணும், பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லி தரணும், நல்ல தாராளமாக கொடுக்க சொல்லி தரணும். கஞ்ச பிசனாரி, இந்த வார்த்தை நம்ம மன்னித்துக் கொள்ளுங்க. கஞ்ச பிசனாரி நம்ம பண்ணுறது, கஞ்சாம் பெட்டியாக இருக்குது, அப்படியே இன்னும் நல்ல ஒரு வார்த்தை அந்த வாயில சொன்னால் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கணும். அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் உன் கையில் இன்னைக்கு 50 ரூபா கூட இருக்காது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அடுத்த மாதம் உனக்கு சம்பளம் இருக்காது. கர்த்தர் மாதம் உன்னை ஆசீர்வதிக்கும் பிசினஸ் இருக்காது. கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறன்ற உணர்வு ஒருத்தருக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் கொடுக்க அவன் தரங்கவே மாட்டான், உற்சாகமாக கொடுப்பான். நாளை தினம் கர்த்தருடையது, நாளை தினம் யாருடையது? அது ஆண்டவருடைய. நாளைக்கு என் குடும்பம் இது வரைக்கும் சொல்றேன், என் பசங்களுக்கு நான் உடம்பே சேர்த்துக்கிறதே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க 2 பொம்பளைக்குள்ள போட்டா, 2 பொம்பளைக்குள்ள. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? பார்த்துக் கொள்வார். நிறைய காரியத்துக்கு குறித்து நான் பேச முடியும், நேரம் இல்லைனா இது நிறைய கொடுவோம். அதே கடைசியாக ஒரு காரியத்தை நான் இது குறித்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீ நிறைய பேர் சொல்றாங்க, நீ பெரிய ஒரு இதே ஓடும், ரசமா கொடுக்கலாமா வேணாமா?
அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நீங்கள் போய் பாருங்களேன், தசம பாகம் கொடுக்கலாமா வேண்டாமா? சொல்லுங்க, தசம பாகம் கொடுக்கலாமா வேண்டாமா? என்ன சொல்கிறேன் கேரளா? நான் சொல்கிறேன் தசம பாகம் கொடுக்கலாமா வேண்டாமா? நிறைய பேருக்குள்ள நீங்கள் அநேக பேர் டீச் பண்ணுறாங்க, தசம பாகம் கொடுக்க வேண்டாம். நல்லா கவனித்து கொள்ளுங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வஞ்சிக்கிறாங்க ஆத்மாக்களை. அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக வந்து நிற்கிற உபதேசங்கள், வஞ்சிக்கிற உபதேசங்கள் அவைகள் எல்லாம் சொல்கிறாங்க. இது கைட்டே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, நோ வேர்ட் மென்ஷன் இன் தி நியூ டெஸ்டமென்ட் அபௌட் டைட் அப்படின்பாங்க. புதிய ஏற்பாடு இந்த டைட்ன்ற வார்த்தையே கிடையாது, போடாம பண்ணாங்க கட்டின்ற மாதிரி ஒரு எண்ணம். அப்பெல்லாம் கிடையாது. பாருங்களேன், சம்பவங்கள் உண்டு, காரியங்கள் உண்டு. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வாசித்து பாருங்க. லூக்கான் புஸ்தகம் 11வது அதிகாரம். லூக்கான் புஸ்தகம் 11வது அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்க. 42வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியா சொல்றாரு, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வற்றலாம் மருங்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லும்போது இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாது இருக்கணும். அதை நீ விட்டுறாத, இதையும் பண்ணு, ரெண்டுக்கும் நீ பண்ணு. யார் சொன்னா? ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், பவுலெல்லாம் நீங்க எடுத்து பாருங்கள். பவுல் எந்த அப்போஸ்தலரும் சரி, தேவனுடைய சீஷர்களும் இயேசு கிறிஸ்து சீஷர்களும் யாரும் வந்து தசமபாகம் கொடுக்க வேணாம்னு போதிக்கவே இல்லை. சொல்லுங்க, நான் எனக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்களா பரிசுத்தவான்களை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு? யாராவது வார்த்தை இல்லையாம், பைபிள்ல வார்த்தை இல்லையாம். வார்த்தை அந்த ஒரு 4 TYTH அந்த வார்த்தை இல்லையாம். இல்ல, சனங்களை வஞ்சிக்கிறதான ஒரு காரியம். பவுலை எடுத்து பாருங்களேன், அவர் அதிகமாக உற்சாகப்பட்ட ஜனங்கள் நீ கொடு ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 1-3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மக்கதோனியா சபைக்கு வந்து மிகுந்த உபத்திரம் மட்டும் அந்த ஜனங்கள் கொடுக்குறாங்க. சபை மிகுந்த உபத்திரம், கொட்டிய பஞ்சம். வார்த்தை வாசித்து பாருங்க, கொட்டிய. ஆனால் அதன் மத்தியில் அவன் என்ன பண்றான்? மனமுயற்சியா இருக்கிறது என்ன பண்றாங்க? இதுக்கு நாசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. இது நாசாட்சி. நீங்க எல்லாத்தையும் கொடுங்கன்னா சொல்றாரு ஆண்டவர். பவுலசரிக்கு கொடுங்க, ஜனங்களுக்கு கொடுங்க, சபைக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வேதத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அல்லேலூயா. உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். இதுமாதிரி நம்புறீங்க? அல்லேலூயா. நீ ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நாங்கள் சர்ச்சுக்கு வர உபவாசத்தில் இருக்காரு, ஆட்டோவில் வர அவர் பாருங்க, திடீர்னு எனக்கு தசம பாகம் கொடுக்கணும் பாஸ்டர். தசம பாகம் என்ன? கிறிஸ்டியன். அவர் தொடர்ந்து 4 வருஷமா 3 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காரு, ஞானஸ்தெல்லாம் எடுத்துருக்காரு, என்னோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன கேட்குறாரு? கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். சந்தோஷம் வருது. ஆமாம் கொடுக்கணும், சந்தோஷமாக உற்சாகமாக கொடுங்க. நீங்கள் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா எவ்வளோ கொடுக்கணும்? 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபா கொடுக்கணுமா? 100 ரூபா கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா, சில பேருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் சம்பளம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த சில பேர் அந்த கை தப்போ வருத்தத்தோடு 10,000 ரூபாய் ஆண்டவர் கொடுக்கணுமா? ஆனால் யோசித்து பாருங்க, அந்த 1 லட்ச ரூபா கொடுத்தது ஆண்டவர், அதில் 10,000 ரூபாய் ஆண்டவர் கொடுக்கணுமா? மனசே வர மாட்டேங்குது. நீ கொடுக்காத. நான் அப்படிதான் சொல்ல விரும்புகிறேன், நீ கொடுக்காத. எதுக்கு கொடுத்து நீ எதுக்கு வருத்தப்பட்டு பாரப்பட்டு ஐயோ விட்டு போ, நீ கொடுக்காத ஐயா, கொடுக்காதீங்க. அப்படிலாம் சந்தோஷமாய் மனமுகர்ந்து என் ஆண்டவர்கள் கொடுத்து பாருங்க. நான் சொல்லுவேன், அவங்க எல்லாம் தேவனாலே ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க. யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ மனமுகத்தை விதைக்கிறவன் கர்த்தர் கொடுத்தாரு. நான் ஆண்டவர்கள் விதைக்கிற லைஃப்பை நான் சொல்லுவேன். அவங்களோட வாழ்க்கையில் இல்லாமல் என்றது இருக்காது, வறுமை என்றது இருக்காது, பஞ்சம் என்றது இருக்காது. கர்த்தர் எல்லாம் பார்க்குறாரு. நான் சும்மா பேசணும்னு பேச, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கிறத பேசி கொண்டிருக்கிறேன். நீங்க கொடுத்து பாருங்கள். அவர்களுக்கு கொடுக்கல, என் வாழ்க்கையில கொடுத்த விதமா தரித்திரம் வந்துடுச்சு, கொடுத்த விதமா எங்களை காசுலாம் ஒருத்தர் வந்து நின்று சொல்லி பாருங்களேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் கொடுக்கும் போது அதற்கான ஆசீர்வாதம் நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். ஆனா என்ன, நீங்க சபைகள் என்ன பண்ணுது? நீ கொடுக்கலன்னு சொன்னா நீ மாத்திரம், சில பேர் எனக்கு அந்த விருப்பம் கிடையாது. நீ வந்து இந்த வருஷம் மாசம் நீ கைட்டு கொடுக்கல,
டைட்டு கொடுக்காதனால பேர்லாம் எனக்கு தெரியும். நீ டைட்டு கொடுக்கல, நீ வந்து டைட்டு கொடுக்காத ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுக்கு நோய் வந்துடும், நொடி வந்துடும், ஆக்சிடென்ட் ஆகிடும், இது ஆகிடும், உங்களுக்கு அது வந்துடும். பயம் பொறுத்துறது சத்தியம் கிடையாது. அப்படிலாம் பயம் பொருத்தவும் கூடாது. அதெல்லாம் வந்து வேலை இல்லாத ஒரு சத்தியங்கள். நீ கொடுக்கலாம் இதாகிடும். நிறைய பேர் பயந்து கொடுப்பாங்க. ஐயோ இந்த மாதம் ஆண்டவர் குடிக்கலையே, நோய் வந்துருமோ, ஓ அதனால தான் என் பிள்ளை உடம்பு சரியில்லை. அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஆண்டவர் கிடையாது. கொடுக்கிறன்றதுனால தண்டிக்கிறவர் அவர் கிடையாது. நீ உற்சாகமாக கொடுத்தா அதற்கான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு ஒரு தனி பிளஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கொடுக்கலையே அது உங்க லைஃப்ல இருக்காது, அவ்வளவுதான். மற்றபடி உன் பிள்ளையை போட்டு கிள்றது, உன் பிள்ளைய தள்ள கொட்டுறது, நீ போகும்போது வண்டி இடிக்கிறது, அது என்ன கருத்தம்னா இருதய குற்றம் உள்ள மனசு என்ன பண்ணும், குறுகுறும். ஐயோ நம்ம கொடுத்தா ஆயிடுச்சோ, அன்னையோட லைஃப் நடக்கும். ஓ நம்ம செய்யலையோ அதனால நடந்துருக்குமோ, பயம். அப்படிலாம் இல்லை. சத்தியம் என்ன, நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அவ்வளோதான். சரியா? லூக்கான் புஸ்தகம் 7வது அதிகாரம், லூக்கான் புஸ்தகம் 7வது அதிகாரம். ஒருவேளை புதுசாக வந்திருப்பீங்கன்னா சர்ச் இதுதான் பேசுவோம் நினைக்க வேண்டாம். 3 இயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். அதுக்கு நீங்களே சாட்சி. போல் சொல்கிற மாதிரி இருக்கு, நீங்களே சாட்சி. சரி, லூக்கான் புஸ்தகம் 7வது அதிகாரம் 38வது வசனம். அவருடைய பாதகன் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, நான் அப்படியே தனித்தனியாக பிரிக்கிற இந்த வசனம், அதான் 3ஆம் பாயிண்ட் வரும். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அந்த காட்சி கண்முன்னாடி கொண்டுவாங்க. ஜீசஸ் இருக்கிறார் அறிந்து கொண்டால் கையில சாரோட போறா, உள்ள போயிட்டா எப்படியோ. ஆனா போனவ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முன்னாடி போய் நிற்க விரும்பல. அவர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவ என்ன பண்ற, பின்னாடி போய் நின்று. நீங்க அநேகர் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அநேகர் ஆசைப்படுற நம்மை முன்னாக நீ காமிக்கணும், தன்னை வந்து பெருசா காண்பிக்கணும், தன்னை முன்பாக வைத்து சில காரியங்கள் செய்யணும், அவன் முன்னாடி நிற்கணும். சிலர்ல ஆசைப்படுவாங்க, அநேகர் முன்னாடி வரணும், நம்முடைய பேர் வரணும். நான் சொல்லுவேன், பின்னாடி இருந்து செயல்படுகிறவங்க வந்து கர்த்தர் வந்து அதிகமாக ஆசீர்வதிப்பான். நம்புறீங்களா? பின்னாடி இருந்து பண்றான் பாத்தீங்களா, அவனை வந்து கர்த்தர் வந்து பயங்கரமா கனப்படுத்துவார். அவன் இருந்த கவுண்டர் பார்த்துருக்கிறார் பாருங்களேன். பின்னாடி இருப்பாங்க சில பேர்லாம், முன்னாடி தெரியாது, யார் பண்ணா அந்த காரியங்கள் தெரியாது. சில நேரம் சர்ச்சஸ்ல அப்படியே இருக்கும். பின்னாடி நிறைய பிள்ளைங்க நிறைய வேலை செய்யும். முன்னாடி சனிக்கிழமை வந்து பார்த்தா பிள்ளைங்க தான் கஷ்டப்படும், பிள்ளைங்க தான் ஸ்டேஜை கொண்டு போகணும், எல்லாம் பண்ணோம். அழகாக வருஷம் நட்டுட்டு போயிடலாம் ஈஸியாக. பின்னாடி இது பண்ணாங்க தெரியும், இந்த சவுண்டு வர்றதுக்கு க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணது யாரு? பின்னாடி இருந்து பண்ணவங்க. நீ அநேகர்கள் பின்னாடி இருந்து சோம் பண்ணுவாங்க, பின்னாடி இருந்து தாங்குவாங்க, பின்னாடி இருந்து கொடுப்பாங்க, பின்னாடி இருந்து பண்ணுகிற காரியங்கள் வெளியரங்கமான பலனை ஆண்டவர் கொடுப்பார். இல்லை வெளியே தெரியணும், இது யார் பண்ணது, அந்த சிஸ்டர் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க தயவுசு. அதுவும் அந்த பிரதர் தான் இதை பண்ணாரு, அவர் தான் இதை வாங்கி கொடுத்தாரு, அப்படி கிடையாது. நான் பின்னாடி நின்று பண்ணுகிற காரியங்கள் நான் சொல்றேன் காரணம், உங்களுக்கு மகிமையின் மேல மகிமையை ஆண்டவர் கொண்டு வர. நீ முன்னாடி வரணும்னு நினைக்காத. வேத நான் வாசித்து பார்க்கும்போது அந்த பின்னாடி நிற்கிற ஸ்திரீ நம்ம கர்த்தரல்லவா திரும்பினார் அவருடைய முகத்தை பார்க்கறதுக்கு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பின்னாடி இருக்கிற ஸ்திரீயை பார்க்கறதுக்கு அம்மா நீ முன்னாடி வான்னு சொல்லாம தன்னை திருப்பி அந்த அம்மாவுடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ வாசித்து பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரத்துல 44வது வசனத்துல அவர் ஸ்திரீயிடமாய் திரும்பி, அல்லேலூயா, பின்னாடி நின்று அந்த அம்மா பக்கமாய் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை நம்ம நேராக திருப்பி ஆண்டவர் அந்த இடத்துல சில காரியங்களை பேசுகிறார். அல்லேலூயா. யோசித்து கொள்ளுங்கள். பின்னாடி இருக்கணும்னு அவசரப்படாதீங்க, யோசிக்க வேண்டாம். கர்த்தர் பாருங்களேன், அவர் நம் முன்னாடி அவர் தன்னை நமக்கு நேராக அவர் வெளிப்படுத்தி காமிக்கும் போது எல்லார் மத்தியிலும் நம்ம வந்து அதிகமாக அவர் கனப்படுத்த அவர் முன்னேறுவராக இருக்கிறார். பின்னாடி இருக்கிறேங்க, நம்ம லோ லெவலில் இருக்கிறோமே, இப்படி சின்ன வேலையில் இருக்கிறோமே, உண்மையாக இருந்து பாருங்கள். எந்த வேலை செய்தால் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை திரும்பி பார்ப்பார். நீ முன்னாடி வரத்துக்கு நான் முன்னாடி பேர் வச்சு உன் பக்கம் ஆண்டவர் திரும்ப ஆயத்தமாக இருக்கும்போது எதுக்கு அவ்வளோ பிரயாசங்கள்? நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன், பின்னாடி இருக்கிறேன், என் வாழ்க்கை பின்தங்கி இருக்குது, என் வாழ்க்கை முன்னாடி வருமா? கர்த்தர் உங்க பக்கம் திரும்பிட்டாருன்னா உங்க வாழ்க்கை எல்லாத்துக்கும் மேலே போயிடும். எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படிக்கு ஆண்டவர் செய்து உங்களுடைய வாழ்க்கை மகிமையினாலும் கனத்தினாலும் நிரப்பி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். செய்ய வேண்டியது என்ன? எனக்கு பின்னாடி இருந்தாலும் கம்முன்னு அமைதியா இருக்கு,
கம்முன்னு ஆண்டவர் பாதத்தை தான் நிற்கிற, அதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் பாதத்துக்கு பின்னாடி நீங்க நிற்கிறதுனால கட்டாயமாய் ஆண்டவர் உங்க பக்கம் நிச்சயமாய் ஆண்டவர் திரும்புவார் என்பதை சந்தேகம் கிடையாது. அடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய பாதங்களை தன் தண்ணீரினாலே நனைத்து, அப்படின்னா நின்றுட்டு இருக்குதா? அப்படியே வந்து அவள் அழுகணும்னு அழுகல, வந்து நிற்கும் பொழுது அவளையும் அறியாமல் உள்ள ஒரு சொல்ல ஆண்டு முகத்தை பார்த்துட்டா அவர் அப்படியே வந்து நிற்கிறா. அது அந்த ஸ்டைல், அந்த உட்காந்துருக்கிற ஸ்டைல் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி டைனிங் டேபிள் சேர் பெஞ்ச் அப்படிக்க வாய்ப்பு கிடையாது. ஆண்டவர் ஒரு வாரியை சொல்லும்போது சொல்கிறாரு, பஸ்காவை ஆயத்தப்படுறதுன்னு சொல்லும்போது ஒரு மேல் வீட்டில் கம்பளங்கள் விரித்த இடத்துல தான் அவங்க போய் சாப்பிட போகிறாங்க. சரியா? ஒரு வேலை அப்படி இருக்கலாம், இல்லை வைத்து ஒரு சின்ன யூலைட் ஒரு குஷனில் உட்காந்து காலை மடக்கி யூதர்கள் நம்ம இப்படி உட்கார்ற மாதிரி உட்காந்துருப்பாங்கன்னு தெரியாது. 2 கால்களும் இப்படி வைத்த மாதிரி உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி பொசிஷனில் அவர் உட்காந்துருக்கும்போது பின்னாடி ஒரு நின்று அவர் முன்னாடி நின்று அவர் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீரினாலே, அவருடைய தண்ணீர்னால அவருடைய தலை அப்படியே அவனுடைய பாதத்தை நேராக கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க, அவருடைய 2 கண்களும் அவருடைய தலை முழுவதுமாய் ஆண்டவர்களுடைய பாதங்களுக்கு யாரும் பார்க்க முடியாது. தன்னுடைய முகத்தை யாரும் பார்க்க முடியாது. அந்த 2 பாதங்களுக்கு நேராக தன்னுடைய 2 கண்களையும் போயிட்டு அவள் அழுகிறான். தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய 2 பாதங்களும் அப்படியே நினைக்கிற, அப்படி ஈரமாகிற அவள். நீங்கள் எப்படி நினைக்க முடியும்? எப்படி அவ்வளவு கண்ணீர் வரும்? இருதயத்தில் பேசி கொண்டிருக்கிறாள் ஆண்டவரோடு கூட. அவருடைய இருதயத்தில் பேச 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 அது கண்ணீராய் அவருடைய சமூகத்தை அப்படியே வடிந்து கொண்டு அவருடைய கால்கள் 2ஐயும் ஈரமாக்கிட்டு. அப்ப எவ்வளவு அழுதுருப்பா பாருங்களேன், எவ்வளவு அழுதுருக்கணும். நீங்களாம் அழுகணும் பார்க்கலாம், அழுகலை பார்க்கலாம். 4 சொட்டு கண்ணீர் வராது, ரொம்ப அழகா கொஞ்சம் வரும். ஆனால் அந்த அம்மாவோட இருதயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதனை, அவ்வளோ பாரம், அவ்வளோ கஷ்டம், ஒன்றுமே சொல்ல முடியல. வாயே தரகல அந்த அம்மா முற்றிலுமா அப்படியே அழு, கண்ணில் தாரத்தாரை அப்படியே கொட்டுது, பல தண்ணி கொட்டுது. அவருடைய பாதங்கள் எல்லாம் அப்படியே ஈரமாய். நல்லா கவனித்துக்கொள்ள, அப்படி நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய இருதயம் வந்து அப்படியே நனைக்கப்படுது. அவருடைய இருதயம் நனைந்து ஒரு மனதுருக்கத்துக்குள்ளாய் அவருடைய இருதயம் கடந்து செல்லுது. அவர் மேல ஒரு அன்பை வைக்க சொல்லுது. அவளை அப்படியே அவரை நேசிக்கும் வைக்கும்படி அவருடைய கண்ணீர் என்ன பண்ணுது, அவருடைய இருதயத்தை அப்படியே நினைக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை நினைக்கும் பொழுது அவருடைய சரீரம் முழுவதும் நினைக்கிறார். அவருடைய இதயெல்லாம் குளிர்ந்து போகுது, ஒரு சந்தோஷம் ஆண்டவருக்குள்ள. இப்படி தன்னிடத்துல அவர் அன்பு கூறுவதை பார்த்து அவளால் ஆண்டவரால் வந்து தாங்கிக் கொள்ளவே முடியல. பாருங்களேன், தாங்கிக் கொள்ளவே முடியல. ஒருவேளை அந்த அம்மாவுக்கு நினைச்சிருக்கலாம், முன்னாடி நிற்க முடியல, பாவ உணர்வு முன்னாடி நிற்க முடியல, பின்னாடி நிற்க முடியல, முன்னாடி நிற்க முடியல, நான் பின்னாடி நிற்க முடியல. பின்னாடி நின்னா தன்னுடைய காரியங்களை வாயை திறந்து சொல்ல, இருதயம் பேச 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 வார்த்தையில வந்தது. என்னைக்கு வார்த்தை இருந்தது நின்றதோ கண்ணீரும் நின்று போனது. அவ்வளவுதான், வார்த்தை நின்றுச்சு இருதயத்துல, கண்ணீரும் நின்று போகுது. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை தகுதியா இல்லை, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குது, நான் எப்படி ஆண்டவரை நிற்க முடியும்? பின்னாடி நெல்லு. இந்த ஸ்திரீ பண்ண மாதிரி பண்ணலாம்ல, முன்னாடி நிற்க தான் நமக்கு தப்பு இல்லை, தைரியம் இல்லை, இருக்கட்டும் பரவாயில்ல. பின்னாடியாச்சும் நின்று அவனுடைய பாதத்தில் நம்ம இந்த ஸ்திரீ என்ன பண்ணாலும் அப்படியே அவனுடைய சமூகத்தை தனியாக அவனுடைய சமூகத்துல அவனுடைய பாதமா நினைத்து முழங்குப்புற விழுந்து அவனுடைய சமூகத்தை நீங்க நினைக்கும் பொழுது, உங்களுடைய கண்ணீரினாலே அவனுடைய பாதங்கள் நினைக்கும் போது, உங்களுடைய சபகாரியை உங்களுடைய கண்ணீரினால நினைக்கும் பொழுது அது அப்படியே அவனுடைய பாதங்கள் நினைக்கிறது தான் அர்த்தம். அந்த மாற்றமே கிடையாது. வீரத்திலலாம் நீங்க அப்படி கொட்டுறது அது தரையில சிந்தப்படுற மாதிரி உங்களுடைய ஒருவேளை உங்களுடைய பார்வையாளர்கள் அவர்கள் அனைத்தும் அவனுடைய பாதத்தை சொட்டா விழுது. அதுல மாற்றமே கிடையாது. நம்மளுடைய பார்வைக்கு தரையில நம்ம தொடைப்போம், நீங்க தொடைச்சலாம், இந்த இடத்துல காய்ந்து போகலாம். அவர்கள் அனைத்தும் ஆண்டோடைய பாதங்களை விழுந்து இருக்கிறது என்பது ஒரு நினைவு, ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் அப்படியே அவர் அங்கீகரிக்கிறார். தன்னுடைய பாதங்களை அவர் நினைத்ததை அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு பாருங்க ஆண்டவர். சரி லுவியா அனைத்தது மாத்திரமல்ல, நீங்க அதே வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவள் தன் தலை வச்சிருக்கிறீங்க வசனத்தை, அவருடைய பாதங்களை தன் தண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரால் துடைக்கிறான். இதுதான் பியூட்டி. டவல் எடுத்து வச்சிருக்கலாம்ல, டவல் எடுத்து வச்சிருக்கலாம்ல, இல்லை அந்த அம்மா போட ட்ரெஸ் எடுத்து அப்படியே காலை துடைச்சிருக்கலாம்ல, துடைச்சிருக்கலாமா வேணாமா? துடைச்சிருக்கலாம்ல. பிரியா கேர்லிங் துடைச்சிருக்கலாம். கேர்லிங் தான் நல்ல
நசிரிக்கப்பா சரி பண்ணல பாருங்களேன். அன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணாரு? சீசோட காலெல்லாம் கழுவி துண்டுல தான் படிச்சார். ஆமாவா இல்லையா? இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, குப்பை போற மறந்துட்டாங்களோ கிடையாது, ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ட்ரெஸ் எடுத்து உடைச்சிருக்கலாம். ஆனா தன்னுடைய தலை முடியை எடுத்து, முடி தண்ணி இழுக்குமா? பாக்க சொல்றாரு, இழுக்காது, அங்கீகரிக்கப்படுகிறது. தண்ணி இழுக்குமா? அது எங்க இழுக்க போகுது? நல்ல தண்ணி அது இழுத்துதான் நம்ம தலையை குறைக்காது. கொஞ்சம் நினைச்சா தேசி முடியல ஒட்டி தண்ணியெல்லாம் இருக்கும். அது அர்த்தம். அவன் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, தலை தண்ணியை இழுக்காது, அந்த தலைமுடியை வைத்து துடைக்கிறான். நல்லா அழகாக துடைக்கிறான். ஆக்சுவலாக நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்திரீக்கும் அந்த முடியை வந்து மகிமையாய் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி கொண்டு கொரிந்தியரில் பவுல் பேசுவார். மகிமை, அந்த ஸ்திரீக்கு மகிமை வந்து தலைமுடி. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஜீசஸ் ஜீவனுக்கு கீழே பேசுவார். உங்கள் தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழாது. ஜீவனை குறித்து பேசும்போது பவுல் குறித்து பேசுவார். பவுல் சொல்லும் போது சொல்றாரு, அப்போஸ்தலர் புத்தகத்தில் கடைசியில் வந்து வாசித்து பார்க்கும்போது, உங்க தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழாது. ஜீவனை குறித்து பேசும்போது முடியை வச்சு பேசுவார். அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, எனக்கு ஜீவன், எனக்கு ஜீவனாக இருக்கிற, எனக்கு மகிமையா இருக்கிற தன்னுடைய தலைமுடியை வைத்து அவனுடைய பாதங்களை துடைக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லாதவர் தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். இதுதான் தன்னை தாழ்த்துகிற ஆண்டவர் என்பதால் எனக்கு இதெல்லாம் முக்கியமே கிடையாது. எனக்கு மகிமையோ பேரோ எனக்கு ஜீவன்லாம் கூட வேணாம் ஆண்டவரை. இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உங்களுடைய பாதங்களை உட்கார்ந்து என்னுடைய கண்ணீரினாலே உங்களுடைய பாதங்களை நினைத்து என் முடியினாலே பாதத்தை துடைக்கும்படிக்கு நீ கொடுத்த தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி, எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னை அப்படியே தாழ்த்தினா பாருங்களேன். ஆண்டவர்களுடைய இருதயம் வந்து அது ரொம்ப குளிர்ந்து போச்சு. இதேதான் அந்த மரியாதை பண்ணாங்க. யார் அந்த மரியாள்? ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்ட மரியாளும் அப்படிதான் பண்ணாங்க. ஜான் 12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்திருக்கும் பொழுது வீட்டில் இருந்த வெளியேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை கொண்டு நடந்தம் என்ற தைலத்தை கொண்டு வந்து அவனுடைய பாதத்தை உடைத்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய தலை முடியினால துடைத்தார்கள். இதுதான் யார் அப்படி செய்ய முடியும்? முன்னாடியே சொன்ன அவனுடைய பாதத்துல அமர்வது தன்னுடைய ஜீவத்தை பார்க்கிற இன்னைக்கு நம்மளால தான் அப்படிலாம் பண்ண முடியும். அந்த அனுபவமே இல்லாத பண்ண முடியாது. தாழ்மை, எனக்குன்னு எதுவும் இல்லை, தாழ்மை, தன்னை தாழ்த்தி அவனுடைய சமூகத்துல கொடுக்கறதான ஒரு காரியம். இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல அந்த அப்படி இருக்கணும். ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையில பெருமை வராதபடிக்கு என்ன வரக்கூடாது, என்ன வர வேணாம், பெருமை வேண்டாம். பெருமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் எப்பேற்பட்ட டாப் இருந்தாலும் அவன் கீழே பெற்று வராண்டவர். அகந்தை உள்ளவனை தாழ்த்த, நான் என்ன வசனம் இது, அகந்தை உள்ளவனை தாழ்த்த பண்ண மாட்டீங்களா, அவராலே கூடும். அவ்வளோதான். ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை அகந்தை இருக்குன்னு சொன்னா தாழ்த்த அவரால் முடியும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேணாம், அகந்தை வேணாம், பெருமைலாம் வேணாம், எல்லாமே அவர் தான் சொல்லிட்டு அந்த தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு கூட ஆண்டவர் நெருங்கும் போது பாருங்களேன், உண்மையாகவே அதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கும். அடுத்து அவர் என்ன பண்றாங்கன்னா தொடச்சிட்டா, அதே 7வது அதிகாரம் 38வது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, நான் முடிச்சிடுறேன், பரிமளம் தைலம் பூசினா பாதங்களை முத்தம் செய்து இப்பெல்லாம் தொடச்சிட்டா, இப்போ போய் தன்னுடைய வாயை வைக்கணுமா அசுத்தப்படுத்தணுமா நினைக்கல பாருங்களேன். இப்போதான் க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது, கண்ணீர்னால நினைக்க மாதிரி இருக்குது, தொடக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எக்கட முத்தம் கொடுத்து அந்த பாதத்தை அந்த அசுத்தமாயிடும் அப்படின்னு அவன் நினைக்கல பாருங்களேன். அப்படியெல்லாம் அவர் நினைக்கல, அவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இது வரைக்கும் அவன் அப்படியே அவனோட லவ்வை ஃபீல் பண்றா பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய பாதங்களை அசைக்கவே இல்லை. என்னம்மா, அவர் கண்ணில் தண்ணி, அந்த அம்மா கண்ணில் தண்ணி வரும்போது அவருடைய பாதங்கள் அப்படியே வைத்திருந்தார். உணர்ந்திருப்பா தாண்டவர் யார் சொல்லி ஆண்டவருடைய பாதங்களை தன்னை தலைமுடினால் அந்த பாதங்களை துடைக்கும் போது 2 அவர் காலை எடுக்கல, அமைதியா இருக்கு. இப்ப முத்தம் கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் கால் எடுக்க மாட்டார். எதுவுமே விசுவாசிகள் அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர். ஒவ்வொரு மூவிலையும் அவன் என்ன பண்றான்னு கேட்டா, தன்னுடைய ஆண்டவருடைய அன்பு அவருக்குள்ள அவர் போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு மூவிலையும் அவன் பார்க்கறா, அதுக்குள்ள போக அவனுக்குள்ள இவருக்குள்ளேயே அந்த அன்பு என்ன பண்ணுறான், அந்த அன்பு இப்படி வருது, வந்த அன்பு இப்படியா போகுது.
இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மேஜிக். நீங்கள் அப்படி தான் நல்லா நடக்கும். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் போகும்போது அவர் அன்பு விட்டு வரும், நம்முடைய அன்பு அப்படிப்போம், அப்படி போயிட்டு வரும். அது பாருங்க, அந்த அன்புக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஒரு ஆஸ்வாதமாக இருக்கும். அவன் அந்த அன்புக்குள்ளே போயிட்டா வாழ்க்கையெல்லாம் அது அப்புறம் மாறிடும். முதல்ல இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே போகணும். இப்பட்ட அனுபவத்துக்குள்ளே போகும்போது தான் நல்ல ஒரு மாற்றங்கள். அவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் தன்னுடைய வாழினாலே 2 பாதங்களையும் அவர் முத்தம் செய்தார். அப்பயும் ஆண்டவர் காலம் எடுத்துக்காரா கிடையாது. நீங்கள் வாசித்து பாருங்கள், லூக்கான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 45-46 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றது, லூக்கான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 45-46 நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் முற்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தான். எப்படி ஓயாமல்னா என்ன அர்த்தம்? முத்தம் கொடுத்துட்டே இருக்கிற அவளால் ஆசை தீர. அது அந்த ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய அன்பு அப்படியே தன்னுடைய முத்தத்தின் மூலமாக 2 பாதங்களையும் எப்படி கண்ணீரினாலே அந்த பாதங்களை அவள் நினைத்தாலோ, இப்போது தன்னுடைய உதடுகளின் முத்தத்தினால் அவருடைய பாதங்கள் அப்படி நினைக்கிற ஆண்டவர் காலை எடுக்கல. அவர் சொல்றார், ஓயாமல் என்னுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் அவனுக்கு வேணும். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் ஓயாமல். இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓயாமல். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் அந்த அம்மாவை பார்த்து. உலகம் சாட்சி கொடுத்தது அவள் ஒரு பாவியான ஸ்திரீ, அவரோட வாழ்க்கை சரியில்லைன்னு உலகம் சாட்சி கொடுக்கலாம். நம்ம பின்னாடி சுத்தி இருக்கிறான், நம்ம சுத்தி இருக்கிறோம், சாட்சி கொடுக்கலாம். நம்ம அது முக்கியம் கிடையாது, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்குறாரு அந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக, அழைத்த பரிசேருக்கு முன்பதாக. நீ என்ன பண்ண? நீ என் வீட்டில் சாப்பாடு சாப்பிட சொன்னா நீ பெரியாத கிடையாது. ஒருவேளை தன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூட்டாம இருக்கலாம், இதுதான் எனக்கு உகந்த போச்சனம் சொல்லிட்டு அவருடைய செய்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். சொல்றாரு, ஓயாமல் என்னுடைய பாதங்களை அவர் முத்தம் செய்தார். முத்தம் செய்த உடனே அவளால் இப்போதான் உள்ள வரும்பொழுது கொண்டு வந்த அந்த பரிமள தைலத்தை வெளியே போகும்போது தான் அவருடைய பாதங்களை அவர் பூசினார். அப்படியே வச்சுக்கிறா பாருங்களேன். திரும்ப எல்லாம் முடிந்து ஆசை தீர பேசிட்டா, எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ கிளம்ப போறா வீட்டுக்கு. அந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் அப்படியே ஊற்றி பூசுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை பாவியான ஒரு வாழ்க்கை, பாவியான ஸ்திரீன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்கலாம். ஆனால் கடந்து போகும்போது ஆண்டவர் சொன்னார், அவரை பற்றி ஒரு சாட்சி சொல்றாரு, இவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தார். நீங்க வாசித்து பாருங்க, இந்த எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டேன். இவள் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாலே இவள் எப்படி நான் விட்டுற முடியும்? அவரோட பாவமான வாழ்க்கையெல்லாம் பார்க்கல, என்கிட்ட அதிகமாக அன்பு கூர்ந்தா இவள் அதிகமாக தான் இவளுக்கு மன்னிக்கப்படும். ஆண்டவர் சொன்னார், நீ சமாதானத்தோட போமாட்டீங்க, நீ எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு, எப்படி எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு, நீ நல்லா இருக்க போற, நீ சமாதானத்தை போ, ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை ப்ளஸ் பண்ணி அனுப்புற. அவள் போகும் பொழுது அவள் வந்த வண்ணமாய் அவள் போல கலங்கிட்டு வந்து அவளுடைய இருந்தம் இப்போது ஒரு நிறைவோடு கூட அவள் போகிறார். சாட்சியை பெற்றுக்கொண்டவள் அவள் போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவள் திரும்பி சமாதானத்தோடு கொண்டு போறாள். வாழ்க்கை மாற்றப்பட்டவளா என்ன பண்ணா? அவள் திரும்பி போனா. அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்றவங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு வாயில என்ன பண்ண கூடாது, வட சொல்லக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா வாயில வர சொல்லலாம். கேட்டுருக்கீங்களா? இதை எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? எல்லாம் கேட்க மாட்டீங்க. நீங்க நல்லா கவனிங்க. இந்த அம்மா ஒரு வார்த்தையும் பேசல. இவ்வளோ காரியம் நான் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறேன். இந்த அம்மா உள்ள வந்த அம்மா அது ஊமையா இல்லை பேசக்கூடிய திறமை இருக்குதா, அந்த அம்மா காது கேட்குமா, அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா அந்த அம்மா வாயே தரகலை. அது பேச தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஆண்டவரே நீங்க தான்ப்பா என்ன எல்லாரும் பேச ஒன்றும் சொல்லலை. எல்லாமே நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். வாயில பண்ணல, எல்லாம் பண்ண ஒவ்வொரு செய்தியும் அவருடைய சரீரத்தை தொட்டதாக இருந்தது. இதுதான் ரொம்ப முக்கியம். வாயில கிடையாது, ஒவ்வொரு செய்தியும் கர்த்தரை தொட்டது. பாருங்க, அதுதான் வாழ்க்கை. அவ பண்ண ஒவ்வொரு கர்த்தரை தொட்டது. நேரடியாக கர்த்தரை தொடர்ந்து அவன் பண்றது ஒவ்வொன்றும். அவள் அழுகை ஒவ்வொரு சொட்டும் ஆண்டவரை தொட்டுச்சு. அவருடைய தலைமுடி ஆண்டவரை தொட்டுச்சு. அவருடைய அப்புறம் என்ன பண்ணா, முத்தம் ஆண்டவரை தொட்டுச்சு. பரிமள தைலம் ஆண்டவரை தொட்டுச்சு. தொட்டாம எந்த ஒரு செய்தியும் அவர் செய்யல. பாருங்களேன், நீ நம்ம லைஃப் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். வாயில 1000 பேசலாம், இதை பண்ணிடுவேன்,
நீ தோன்றியா வாழ்க்கை ஆண்டவர் தொடக்கூடியதா இருக்குதா? நீ பண்ற ஊழியர்கள் ஆண்டவர் தொடக்கூடியதா இருக்குதா? நீ பேசுகிற பேச்சு ஆண்டவர் தொடக்கூடியதா இருக்குதா? நீ பண்ணுகிற சபங்கள் ஆண்டவர் தொடக்கூடியதா இருக்குதா? நீ பண்ணுகிற உபவாசங்கள் ஆண்டவர் தொட முடியுமா? நீ பண்ணுகிற ஆராதனைகள் ஆண்டவர் தொடக்கூடியதா இருக்குதா? உன்னோட பிள்ளைகளை ஆண்டவர் தொடக்கூடிய வகையை வழக்கு ஆண்டவரை தொடுகிறபடிக்கு இன்னைக்கு நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கை அமைந்திருக்கணும். தொடணும் ஆண்டவரை. லைஃப் அப்பதான் மாறும். லைஃப் மாறும், வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். நம்ம ஆண்டவர் தொடணுன்ற எண்ணம் நமக்குள்ள வரும். 1000 சொல்லட்டும், 1000 பார்க்கட்டும், கர்த்தர் ஒருவரை நீர்வைக்க பார்க்க முடியும். வேற எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு தீர்க்கதரிசியாலும் கூட பிசாசால ஒண்ணும் முடியாது. நீர்வேத்தர் இருக்கிறதே அவர் ஒருவரே அறிவார். நம்ம இருதயம் இன்னைக்கு இருக்கட்டும், ஆண்டவர் தொடரணும். நான் பண்ற ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். இதெல்லாம் ஆசை. ஆண்டவர் இப்படி சொல்லணும், ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும். ராமன் சொல்றீங்களா? நீங்க அப்படியே நினைக்கிறேன், ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க விசுவாசமா சொல்லணும், ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட மூவோட கூட நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கணும். அவங்ககிட்ட அப்படி போய் ஆண்டவர்கிட்ட பார்த்து அப்படி போடிக்கணும். ஆண்டவர்கிட்ட அப்படி போய் சேரும் போது பாருங்களேன், நீங்க பண்ற ஒவ்வொன்றும் ஆண்டவர் டச் பண்ணும். நீங்க டச் பண்ணணும்னு நினைச்சு பண்ண மாட்டீங்க, ஆனால் டச் பண்ணும். நீங்க பேச நினைச்சு பேச மாட்டீங்க, ஆனால் பேசுறது டச் பண்ணும். நீங்க அது எல்லாம் ஆண்டவர் பண்ணுவார். ஏன்னா ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிடிக்கும்? தயவுசெய்து ஆமென் சொல்லலாம்ல. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ ஆண்டவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. யாருமே பிடிக்காத ஸ்திரீயா இருந்தாலும் ஆண்டவருக்கு பிடிச்சா போதுமானது. என் வாழ்க்கையை ஆண்டவர் அங்கீகரித்தால் போதுமானது. என்னுடைய எல்லாமே அவருக்கு பிடிச்சமான மாதிரி இருந்தா அது எனக்கு போதும். அல்லேலூயா. நல்லா கூட தேவனை பார்ப்போம். மனித கொள்கைகள் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணதே கொஞ்சம் லேட்டு. கண்களை கூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல பிறகு நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம துதிக்கிறோம். நீர் ஒருவரே எங்களோடு கூட பேசுகிற தேவன் ஆண்டவரை. நீங்க ஒருவர் தான் நேசிக்கிற தேவனும் நீங்க தான், எங்கள் அன்பா இருக்கிற தேவனும் நீங்க தான்ப்பா. நீங்க தான் எல்லாமே, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்னைக்கு பாவியான ஸ்திரீ நம்ம இடத்துல வந்து அவள் பண்ண செய்கை இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம். அவள் போகும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு கூட திரும்பி போனதை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் இன்னைக்கு எல்லாம் இங்கே இருக்கிறோம். இந்த பிள்ளைகளாக எல்லாரும் இங்கே இடத்துல உட்காந்துருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ கடந்து போகும்போது ஒரு சமாதானத்தோடு கூட, ஒரு சந்தோஷத்துக்கு கூட, ஒரு நிறைவோடு கூட உங்க வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். ஒரு மாற்றத்தோடு கூட இந்த நாளில் இங்கிருந்து கடந்து செல்லப்பா. நீர் தான் கிருபை செய்யும். உங்களோட வார்த்தை தான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும். இந்த நாளில் பேசின வார்த்தைகள் எப்படியோட லைஃப்ல அது ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு நீர் ஆசீர்வதியும். நீங்க பிளஸ் பண்ணுங்க. இருக்கிற ஒவ்வொரு நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய எல்லா தேவைகளும் உடைய கரம் நிறைவாக இருப்பதாக. தருகிற நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்திலே உண்டாயிருப்பதாக. லார்ட் நீங்க பிளஸ் பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. உடைய அன்பின் திருக்கரத்தை தந்திச்சு வைக்கிறேன். நன்றி செலுத்து ஆண்டவரே. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய தேவைகள் எல்லாத்தையும் உடைய கரம் இருக்கட்டும். நீங்க இருக்கிற நாட்கள் எல்லாத்தையும் உடைய தேவனுடைய பாதுகாப்பு, உடைய கிருபை, தேவாவியோட சூழ்ந்து கொள்ளுதல் அதிகமாக இருப்பதாக. நீங்க ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். இங்க நடக்கிறாங்க. நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் மைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களுக்கும் நம் அனைவரோடு இருந்து வழிநடத்துவதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.